பிஎட் செகண்ட் இயரில் 4th செமஸ்டரில் ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி இந்த சப்ஜெக்டில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது 3rd யூனிட்டில் கடைசி பார்ட்டு. பாலின சமத்துவத்திற்கான பள்ளி கலைத்திட்டத்தை உருவாக்குதல், டெவலப்பிங் ஸ்கூல் கரிக்குலம் ஃபார் ஜெண்டர் எக்வாலிட்டி. ஜெண்டர் ஸ்டடீஸை பற்றி நிறைய யூனிவர்சிட்டிஸில் இப்போ ரெஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளுடைய எஜுகேஷனில் ஒரு பார்ட்டாக வரணும், செக்ஸ் எஜுகேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு அதுக்கான ரிசர்ச்சும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் மாறிட்டு தான் வருது, இருந்தாலுமே ஆண் ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. இதுக்கான காரணங்கள் என்ன, அது என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்குறத விட இன்றைய காலகட்டத்தில் நடைமுறைக்குள்ள என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், சமணர்கள் இவங்க எல்லாருமே இருக்காங்க. இவங்களை கட்டுப்படுத்துகிற திருமணம், குடும்ப வாழ்வு, ஏன்னா ஒவ்வொருத்தருடைய கல்ச்சர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ல. சொத்து உரிமை, வாரிசு உரிமை, வாரிசை தத்து எடுத்துக்கிறது, இந்த மாதிரி நிறைய முன்னேற்றங்கள் வருது அவங்கவுங்களுடைய வாழ்க்கையிலுமே. அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு தனி சிவில் சட்டம் இருந்தாலுமே அதுவும் நம்மளுடைய அரசியலமைப்பு உட்பட்டு ஏற்றப்படுது. எல்லா குடிமக்களுக்குமே சம உரிமைகளும் பொறுப்புகளும் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பாலின சமத்துவம் அப்படின்றது தனிப்பாடமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இருந்தாலே போதும். அதே மாதிரி ஆண்கள் பெண்களை தனக்கு எதிராக இருக்கணும், தனக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து எந்த வேலையும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. பாலின சமத்துவ கலைத்திட்டத்தை உருவாக்குறதுல கவனத்தில் என்னெல்லாம் பாலின சமத்துவ கலைத்திட்டத்தை உருவாக்குறதுல கவனத்தில் கொள்ள வேண்டியவை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, பள்ளி கலைத்திட்டத்தில் பெண்கள் என்னெல்லாம் சாதனைகள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத புக்ஸில் கொண்டு வரணும். பொதுவாகவே ஆண்களுடைய சாதனைகள் பற்றி அதிகமாக இருக்கும், பெண்கள் என்ன சாதிச்சிருக்காங்க அந்த மாதிரி வராது. பெண்களும் ஆண்களுக்கு ஈக்குவலாக சாதிச்சிருக்காங்க அப்படின்றத சொல்லணும். அதே மாதிரி நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸில் பாலின சார்ந்த செக்ஷுவல் வேர்ட்ஸ் எல்லாமே இல்லாதிருந்தாலே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கமே இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது, ஆண்களுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது, அந்த மாதிரி இல்லாமல் ஈக்குவாலிட்டி இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி மாணவர்களுக்கு படிக்கும் பொழுதே சொல்லிக் கொடுக்கணும். ஆஃபீஸ் வேலை மாதிரி தான் வீட்டில் ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுற லேடிஸ்க்கும் கஷ்டப்படுறாங்க. எல்லா வேலைகளும் அவங்க செய்கிறாங்க. வீட்டுக்குள்ளே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எல்லா வேலைக்குமே அவங்க செஞ்சு முடிக்கிறாங்க அப்படின்றத வெளியில் போயிட்டு வேலை செஞ்சுட்டு வர ஆண்கள் அதை புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு பெண்களுக்கு தேவைப்படும் பொழுது வீட்டு வேலைகளையும் அவங்க செஞ்சு உதவி பண்ணணும். பெண்களுக்கு அப்படின்னும் ஆண்களுக்கும் அப்படின்னும் தனித்தனியான பாடங்களை உருவாக்காமல் கரிக்குலம்க்கு நம்மளுடைய சொசைட்டிக்கு எது உகந்ததாக இருக்கும் அந்த மாதிரியான பாடங்களை கொண்டு வரலாம். அதே மாதிரி பாய்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சலுகைகள் கொடுப்பாங்க. எப்படின்னா வீட்டிலையும் சரி பையன் தானே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் உயர்வாக பார்க்குறது, ஸ்கூல்லையும் சரி பையன் தானே அப்படின்னு கொஞ்சம் உயர்வாக பார்க்குறது, அந்த மாதிரி இல்லாமல் எல்லாருமே ஈக்குவல் தான் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய டாய்லெட்ஸு இது எல்லாமே பெண்களுக்கு வசதி செஞ்சு கொடுக்கணும். சாப்பிட்ற இடம் அந்த மாதிரி தனியாக கட்டி இருந்தால் நல்லது. லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ், மாணவர்களுடைய அட்மிஷனு, அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு, யூனிஃபார்ம்ஸு, இது எல்லாமே கேர்ள்ஸ்க்கும் பாய்ஸ்க்கும் எல்லா ரூல்ஸுமே எல்லா யூனிஃபார்மே பொருந்துகிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி பாய்ஸு கேர்ள்ஸு என்சிசி, என்எஸ்எஸ்ஸு இந்த மாதிரியான டீமில் அவங்க இன்வால்மெண்ட்டோடு இருக்கணும். பாலின வேற்றுமை காட்டாமல் 2 பேருமே ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இணைந்து செயல்படணும். இது ஆம்பளை பையன் இவனுக்கு இந்த வேலை வேண்டாம், பொண்ணு இவங்களுக்கு இந்த வேலை வேணும், அந்த மாதிரி இல்லாமல் 2 பேருமே சேர்ந்து செயல்படணும். லேபு, ரிசர்ச்சு, ப்ராஜெக்டு இதில் ஆண்கள் பெண்கள் 2 பேரும் பங்கெடுத்துக்கிட்டு அவங்களுடைய இன்வால்மெண்ட்டை பெஸ்ட்டாக காட்டணும்.
ஆசிரியர்களுக்கு இணையாக ஆசிரியர்கள் கூட அப்பாயின்மெண்ட் பண்ணணும். ஒரு நிறைய இடங்களில் பெண்களுக்கான போஸ்டிங்கு வந்து ஒரு காலகட்டத்தில் இல்லாமன்றது இப்போது கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சிருந்தா கூட பெண்களையும் வந்து எல்லா கருத்தரங்குகள், விளையாட்டுகள், போட்டிகள், சுற்றுலா இது எல்லாத்தையுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு உதவணும். மாணவர்கள் மாதிரி தான் கற்றல் குறைபாடுடைய மாணவிகளுக்கும் சிறந்த பயிற்சி திட்டங்களை கொண்டு வரணும். அதே மாதிரி மீத்திர மாணவர்களுடைய ஸ்பெஷாலிட்டியை கண்டுபிடிச்சி அவங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு உதவணும். வீட்டில் இருக்கிற பெண்கள் அரசிகளாகவும் அந்த பிஸ்னஸ் இருக்கிற மாதிரியும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற மாதிரியும் அவங்களுடைய கலைகளை வந்து பாடநூல்களில் வரும்பொழுது சுதந்திர இந்தியாவில் குடியரசுத் தலைவர் பதவி முதல் ஊராட்சி மன்ற தலைவர் பதவி வரைக்குமே பெண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி எலெக்ஷனில் நிறைய பர்சன்டேஜ் அளவில் சலுகைகள் கொடுக்குறாங்க. இருந்தாலுமே அவங்களுடைய சாதனைகள் இப்போ ஆண் வந்து இதை சாதிச்சா இதை பண்ணா அப்படின்னு சொல்கிற மாதிரி பெண்களும் எந்த மாதிரியான சாதனைகளை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிய வச்சு பாடநூல்களில் அவங்களுடைய சாதனைகளும் இடம்பெறணும். அதுபோல் இடம்பெறும் பொழுது தான் அதை படிக்கிற மற்ற பெண்களுக்கும் இந்த மாதிரி ஆகணும், இந்த மாதிரி திறமையாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அறிவியலில் சிறந்து விளங்கின மேடம் கியூரி அம்மையார் மாதிரி குறிப்புகள் கலைத்திட்டத்தில் பொருத்தமான இடங்களில் குறிப்பாக மொழி பாடங்களில் கொண்டு வரணும். எத்தனையோ சாதனை படித்த பெண்கள் இருக்காங்க. அவங்களுடைய சாதனைகளை சொல்லி அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை கொண்டு போகணும். பெண்களும் திறமையானவர்கள் தான் அப்படிங்கிறத நிரூபிக்கணும். இதோட இந்த பாடம் முடியுது.